எம்பி ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட 10 பேருக்கு பிணை. களனிவெளி பெருந்தோட்டயாக்கத்திற்குட்பட்ட பீட்ரூட் தோட்ட தொழிற்சாலையில் கடந்த வருடம் 5ஆம் மாதம் 30ஆம் திகதி அத்துமீறி நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கு எதிராக பெருந்தோட்ட நிறுவனத்தினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கு எதிர்வரும் 6ஆம் மாதம் 9ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கின் சந்தேக நபர்களாக எம்பி ஜீவன் தொண்டமான் உட்பட 10 சந்தேக நபர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. தலா 5 லட்சம் பெறுமதியான 2 சரீர பிணையில் செல்ல சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த வழக்கு நீ வந்திருந்தீங்க, அன்றைக்கு உங்களோட பேர் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டதை, ஆனால் இன்றைக்கு உங்களோட பேர் முதலாவது சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே நேரம் அன்றைக்கும் ஊடகத்தில் சந்தேக நபர் பேர் குறிப்பிடப்படாத நிலையில் உங்களோட பேர் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதுக்கு எதிராக நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் தெரியல. இன்னைக்கு உங்களோட பேர் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டிருக்கு. இது சம்பந்தம் என்ன நினைக்கிறீங்க? நீதிபதியோட முடிவு, அதாவது போலீஸ் இன்னொரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது சம்பந்தமாக தான் கேட்டேன். நான் ஒன்று சொல்கிறேன், ஊழல் செஞ்சவன் வெளியே சுற்றிட்டு இருக்கான், அவனை தூக்கி உள்ளார போடப்பாரு. நான் ஊழல் செஞ்சவனும் நீதிமன்றத்தில் நிற்கல. மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் களத்தில் இறங்கினா அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன். ஸோ இது சம்பந்தமா இதை மீடியா சென்சேஷன் ஆகணும். முதலாவதாக அது பெருந்தோட்ட நிறுவனத்தோட சட்டத்தரணி தான் அப்படி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு. நாங்கள் அத்துமீறி நுழைஞ்சோம். அதாவது பெருந்தோட்ட நிறுவனத்தோட முகாமையாளரை நாங்கள் அச்சுறுத்தலுக்கு ஏற்படுத்தணும். அவரை வலுக்கட்டாயமாக ஏன்னா தவறான விஷயங்களை குடிக்க வச்சோம். ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு சில ஊடகங்கள் அரசியல்வாதிகளோட கைக்கூலியாக இருக்கிறனால அன்னைக்கு உண்மைக்கும் நடந்த பிரச்சனையை தவறான முறையில் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. உண்மைக்கும் அங்கே நடந்த விஷயம் பெருந்தோட்டத்தில் வாழ்கிற மக்களுக்கும் தெரியும், தொழிற்சங்கவாதியாக இருக்க எங்களுக்கும் தெரியும், காவல்துறையில் சில நபர்களுக்கு தெரியும். உண்மைக்கும் என்ன நடந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அங்கே பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு அடியில் இயங்கின தொழிலாளர்கள் எல்லாரும் ஒரு ரொம்ப தாழ்த்தி ஒரு குறைவான இடத்துக்கு தள்ளப்பட்டு பொட்டு தோடு எல்லாம் கழட்டிட்டு தான் வேலைக்கு வரணும்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தணும். அந்த 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தின பிற்பாடு நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த 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 நோக்கத்தில் தான் நாங்கள் தொழிற்சாலைக்குள்ளார போயிருந்தோம். தொழிற்சாலைக்குள்ளார போனது கூட தொழிற்சங்க சட்டப்படி எங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனங்கள் சில பேர் அதாவது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுமா, யாராச்சும் தொழிலாளர்களுக்கு சார்பாக பேசினா பெருந்தோட்ட நிறுவனங்கள் பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காண்டி வேணும்னே சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் எங்ககிட்டயும் ஆதாரங்கள் இருக்குது. அந்த ஆதாரங்களை நாங்களும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க தான் போகிறோம். அந்த ஆதாரம் வரும்போது மக்களுக்கும் தெரியும். குறிப்பாக பெருந்தோட்டத்தில் வாழாத மக்கள், இன்றைக்கி நாங்கள் சண்டித்தனமான அரசியல் செய்கிறோம்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தெரிய வரும் உண்மையான நிலவரம் என்ன. பெருந்தோட்டத்துறையில் வேலை செய்கிறவங்களும் தொழிலாளர்கள் தான், அவங்க அடிமைகள் கிடையாது. அப்படி இருக்கிற தருணத்தில் ஃபேக்ட்ரிக்குள்ளார நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை பூட்டி வச்சுக்கிட்டு வெளியே அனுப்ப முடியாதுன்னு சொல்கிற நிறுவனத்துக்கு நீதிமன்றம் கதவை திறக்கும் போது அவங்களுக்காண்டி நான் ஊழல் சம்மந்தமாக இல்லாமல் அவங்களுக்காண்டி நான் பிரச்சனைக்காண்டி களத்தில் போன எனக்கும் நீதிமன்றம் கட்டாயம் கண்ணத்திற்கும் நான் நம்புறேன். ஆக எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து இது சம்மந்தமாக இல்லை.